Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா கேபினெட்ஸ் அந்த கேபினெட்ஸ் வந்து எப்படி பண்ணிருக்கோம் எந்த இடத்துல வந்து என்னென்ன ஃபிக்ஸ் பண்ண போறோம் எப்படி கேபினெட்ஸ் வந்து பண்ணிருக்கோம் அப்படினு கம்ப்ளீட்டா வந்து காமிக்கிறேன். இந்த கேபினெட்ஸ் வந்து நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஃபிட்டிங் வர்க் தான் ரெண்டு விதமா வந்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நிறைய வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கேர் கேஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து அசெம்பிள் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சைட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கேபினெட்ஸ்ன்றது வந்து டைரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கேபினெட்ஸ் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா கேபினெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து டூ கேபினெட்ஸ் வந்து மாஸ்டர் பெட்ரூமோட கேபினெட்ஸ். இது ஒன்று வந்து ரைட் சைடு வரும், ஒன்று வந்து லெஃப்ட் சைடு வரும். மீதி ஏரியா வந்து லாஃப்ட். இப்போ நான் வந்து கேபினெட்ஸ் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கேபினெட் வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த இடத்துல வந்து எப்படி வரும் அப்படின்ட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன். பட் ஏன்னா பேசிக்காக வந்து ஒரு கேபினெட்ஸ் வந்து எப்படியா இருந்தாலும் மாற்றலாம். 1 2 3 4 இந்த 4 ப்ளைவுட்ன்றது வந்து ஸ்டாண்டர்ட். உள்ளே வந்து நீங்கள் இன்டீரியரில் வேணால் என்ன வேணும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே வந்து 2 ட்ராவர் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். பட் என்ன காஸ்ட்ன்றது வந்து டிஃப்ரென்சியேஷன்ன்றது வந்து அதிகமாகவே வரும். ஏன்னா 2 ட்ராவர்ன்றது வந்து பேசிக். இதுலேயே வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து போட்டிருப்போம். மேலேருந்து கீழே வரைக்கும் ட்ராவர்லாம் போட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து ஒரு 2 கேபினெட்ஸ் தான் இது கம்ப்ளீட்டாகவே. இந்த 2 கேபினெட்ஸ் வந்து 2 ட்ராவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட்டில் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பேசிக். நீங்கள் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாலும் கூட பேசிக்காக வந்து ஒரு 2 ட்ராவர்ன்றது வந்து இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ட்ராவர்ன்றது வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் வந்து இப்போ கூட பெரிய ட்ராவர்லாம் வந்து கேட்பாங்க. 2 அடிக்கு மேலே வந்து ட்ராவர்லாம் வந்து போகாதீங்க. ஒரு வேளை வந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா டேண்டம் போயிடுங்க. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ஒரு கேபினெட். இது வந்து ஒரு கிட்ஸ் ரூமோட கேபினெட். இது ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து ஒரே லென்த்தில் இருக்கும். கீழே வந்து ஒரு 3 ட்ராவர் வந்து கொடுத்துருப்போம். இந்த 3 ட்ராவர்ன்றது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் தான். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்டு தான் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இது வந்து கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப். இது வந்து முடியல, இன்னும் ஒர்க்குன்றது வந்து இருக்குது. இன்னும் செல்ஃபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணல இது. அதுக்கப்புறம் வந்து பாத்ரூமில் வர்ற கேபினெட்ஸ் அந்த செல்ஃபெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வரும். அதோட கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு சுற்றி வந்து பாக்ஸ் வந்துடும். நடுவில் வந்து ஒரு செல்ஃப்ன்றது வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி யூனிட்டோட கேபினெட். இது வந்து ஒரு டோர் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோர்ன்றது வந்து வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ராவர் வந்து கொடுத்துருவோம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வைக்கிற மாதிரி வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். அதில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க. சேம் அதே கேபினெட் தான். ஏன்னா ஆல்ரெடி அந்த சைட் வந்து அவர் விசிட் பண்ணார். எனக்கு இதே மாதிரி வேணும்ன்ட்டார். நான் எவ்வளோ சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். இல்லை எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்ட்டார். அதனால் ஒரு 3 சைட்டோட கேபினெட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறைய டிசைன் பண்ணி கொடுத்தேன். பட் என்னென்னா அவர் வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜ் தான் எதிர்பார்க்குறாரு அவர். இந்த சைடு வந்து ஊஃபர் வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்ஸ் பெட்ரூமோட வார்ட்ரூப். ஆல்ரெடி ஒரு வார்ட்ரூப் வந்து காமிச்சிருப்பேன். சிங்கிள் தனித்தனியாக இருக்கும் அங்கங்கே. இங்கே வந்து செட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க். இது நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவர்ஸ் வந்து இந்த ஃப்ளாட்டில் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ட்ராவருக்குன்றது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் வரும். அவங்க வந்து வேணான்ட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூஸ் கிடையாது. இது வந்து ஒரு ஷூ ரேக். இது ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்னும் ஒர்க்குன்றது வந்து முடிக்கல. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேமினேட்ஸ்லாம் வந்து ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டோர்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்துடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைடர். இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அந்த டிவைடர் வந்து பார்த்திங்கன்னா 100% முடிஞ்சது. இதில் எந்த பெண்டிங் ஒர்க்கும் எதுவுமே வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க.
இந்த டிவைடர்ன்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 வீக் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒர்க்குன்றது வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஃபுல்லாகவே லேமினேட்ஸ் ஒட்டி இதோட சின்ன சின்ன ஒர்க் இருக்குது இல்லையா, இதோட லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைடு வர லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் 2 கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாம் ஒரு ப்ராடக்ட் வந்து அங்கங்கே இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து அங்கே எடுத்து வச்சு செட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருப்போம். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்டு தான். இது வந்து கிச்சன் கேபினெட்ஸ். ஒரு சைடு வந்து சிலிண்டர் வந்துடும், ஒரு சைடு வந்து டேண்டம்ஸ் வந்துடும் இந்த சைடு. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபினெட். ஒரு சிங்கிள் டோர், ஒரு பெரிய டேண்டம் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் நிறைய வீட்டில் வந்து நிறைய வீட்டில் வந்து இன்டீரியர்லாம் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஹைட்டாக டேண்டம் வருது அப்படின்னா ஹைட்டு வந்து நீங்கள் பிடிச்சி இழுக்கும்போது வந்து சப்போர்ட் இருக்காது. டேண்டம் வந்து எப்போவுமே பெருசாக வந்து போட்டுக்காங்க. பட் ஏன்னா கிளைண்ட்டுக்கு வந்து சொன்னேன், சார் கொஞ்சம் இது வந்து 7 inches டேண்டம், இது ஆக்சுவலாக கொஞ்சம் ஹைட் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னேன். 7 or 8 இருக்கும் அது. பட் என்னென்னா அவர் வந்து இல்லை அவ்வளோ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பேஸ் வந்து ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஹைட்டாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒன்று ராடு வந்து போடணும். ராடுனா டேண்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராடுன்னு சொல்லுவாங்க, அந்த ராடு வந்து போடணும். அப்படி இல்லை அப்படின்னா டேண்டம் வந்து பெருசாக வந்து போட்டுக்கணும். நீங்கள் டேண்டம் வந்து போடுறது வந்து முடிவு பண்ணிட்டீங்க, ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கீங்க அப்படின்னா எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த டேண்டம்லாம் போடவே கூடாது. எஸ்எஸ் பாஸ்கெட்ஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது இல்லையா, அது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடாது. இதோட ஸ்பேஸ் வந்து அதிகமாகிட்டு இதோட டேண்டம் வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் மேலே டோர் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்ன்றது வந்து தாங்காது. இப்போ அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இது ஓகே, இது வந்து 100 mm, இது வந்து அரௌண்ட் வந்து ஒரு 150 mm, கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 mm கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். இது வந்து ஸ்மால் டேண்டம், இது வந்து ஸ்டாண்டர்டு. பட் இன்னும் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு கிடையாது. கிளைண்ட்டுக்கிட்ட சொன்னேன், பட் என்னென்னா அவர் வந்து இப்படி தான் வேணுன்ட்டார், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு கேபினெட் வந்து மொத்தத்தில் வந்து ஒரு கிச்சன் கேபினெட், அப்பர் கேபினெட், அப்புறம் லாஃப்ட் கேபினெட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் தான். இது ஒன்று வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கும். நான் அப்புறமா வந்து காமிக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து. நான் ஆல்ரெடி வந்து Day 2 அதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நாங்கள் வாஷிங் மிஷின் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுக்கு மேலே வந்து ஒரு கேபினெட்ன்றது வந்து வரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொன்னது வந்து புரியாமல் இருக்கலாம். பட் என்ன, இந்த மாதிரி கேபினெட்ஸ் வந்து ஒன்று வந்து அங்கே வந்து ஜாயிண்ட் பண்ணுறது தான். இது வந்து ப்ராப்பராக வந்து 2D இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து ஒர்க்குன்றது வந்து நம்ம பண்ண முடியும். 2D இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். கிளைண்ட்டுக்கும் புரியாது, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது நம்மளுக்கும் புரியாது. அதனால் வந்து 2D பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா, தனித்தனியாக இருந்தது அப்படின்னா நம்ம அங்கே போய் வந்து ஜாயிண்ட்ன்றது வந்து பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாகவே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.